அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, இதுதாங்க மல்லி, கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லிங்க. இது நம்ம ஏக்கரா கணக்கில் விவசாயம் செஞ்சோம்னா மூட்டை கணக்கில் மகசூல் எடுக்கலாங்க. இது கருமண்ணு காடுகளுக்கு மானாவரியாக விளையும். இது ஒரு மூலிகை. கொத்தமல்லி ஒரு சிறந்த மூலிகை. இது நல்லா விளைஞ்சிருச்சு. இனிமே நாம அறுவடை செய்யலாங்க. இந்த மாதிரி நாம அறுவடை செஞ்சோம்னா நல்ல கலரா, வெள்ளை கலராக பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவும் சுவையாக இருக்கும். பாருங்க, மல்லி நல்லா விளைஞ்சிருச்சு. இதை நாம் பிடுங்கி ஒரு 3 நாள் அவிய வைத்து பிறகு நாம் தயார் செய்யலாங்க. நாம் தினசரி டீ வைத்து குடித்தால், மல்லி காஃபி வைத்து குடித்தால் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தைராய்டு குறையுங்க. அவ்வளோ ஒரு மூலிகைத்தன்மை இருக்குது இந்த கொத்தமல்லியில். கொத்தமல்லி இல்லாத மசாலா ஐட்டங்களே கிடையாது. கொத்தமல்லி இல்லாமல் சிக்கன் மட்டன் குழம்பும் கிடையாதுங்க. மிக சிறந்த ஒரு மூலிகை நாட்டு கொத்தமல்லி. ரொம்ப சுவையாக இருக்கும். கொத்தமல்லி காப்பி பித்தத்தை தடுக்குங்க. மிக சிறந்த மூலிகை கொத்தமல்லி தோட்டம். பாருங்க, மல்லி கொத்தமல்லி எல்லா குழம்புலையும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி மல்லித்தலையும் வாரம் 2 முறை சட்னி அரைத்து சாப்பிட்டால் சளி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாய் கசப்புத்தன்மை நீங்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். மல்லித்தலை எல்லா குழம்புலையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணி